Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. இன்றைக்கி நம்ம வந்து கிராஃப்ட் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிவ்வே வின்னர்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதே மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ்லாம் நேற்று வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்கான கிஃப்ட்டும் இருக்குது அண்ட் வந்து நம்மளுக்குமே நிறைய கிராஃப்ட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்காக வாங்கினது, நம்ம சேனலுக்காக. இது என்னென்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் டைப் ஃபோம் ஷீட்டு. இது நம்ம போன தடவை வாங்கும் போது இது மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது மாதிரி நம்ம வச்சுருக்கும் போது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டாமல் ஈஸியாக அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மல்டிபிள் கலர்ஸ், ஒரு 10 கலர்ஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 160க்கு மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர் பேப்பர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனிங் பேப்பர்னு சொன்னாங்க. இதில் நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு, பட் எனக்கு பிடிச்ச டிசைனில் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்து 10 பேப்பர் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி இமோஜி ஸ்டிக்கர்ஸ். இது வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காக 3மே ஒரே மாதிரி இமோஜி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒன்றோட ரேட் வந்து 25 ரூபீ. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இதோட ஷீட் நேம் என்னன்னு தெரியல, பட் ஏதாச்சும் பாட்டில் கிராஃப்ட் பண்ணும்போது அது வந்து ஏதாச்சும் ஆர்ட் அப்படிலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு மேலே வச்சு ஏதாச்சும் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதோட ரேட் வந்து 25 ரூபீ நம்ம வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸு. இது வந்து பட்டன் ஃபைல் கேட்டதுக்கு வந்து பட்டன் ஃபைல் வச்சுருந்தாங்க, பட் 2 தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி ஃபைலாக கொடுங்க, பட் பட்டன் ஃபைல் தான் வேணும்னு கேட்டேன். அதனால் இந்த மாதிரி ஃபைல் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து A4 ஷீட் சைஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுவுமே வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காகவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்காகவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி மாடல் நம்ம இது வரையும் வச்சில்ல, அதனால் இப்போ ஒன்று போனதோட இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். டிஷ்யூ பேப்பரில் கொஞ்ச நாள் கழித்து நான் கிராஃப்ட் ஏதாச்சும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி பவுச்சு. இது ஒரு பவுச்சோட ரேட் வந்து 10 ரூபா. மொத்தம் 6 பவுச்சு மொத்தமாக இருந்துச்சு, அதனால் 6 பவுச்சுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்கு 3 பவுச் கொடுத்துருவேன் அண்ட் எனக்கு வந்து 2 பவுச் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு பவுச் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதோட ரேட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. மொத்தம் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெயிண்ட் எல்லாம் ஊற்றிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மொத்தமே நான் வந்து 10 பீஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். மொத்தமாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. 10 பீஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் கிவ்வே வின்னர்ஸ்க்காக ஒரு 3 பீஸ் கொடுத்துருவேன் நான். ஓகே, அடுத்து வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காக இந்த மாதிரி க்ளே மோல்டு வாங்கிட்டு க்ளே மோல்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபன்னி க்ளே குட்டீஸ் விளையாடுறதுக்காக. அது வந்து வின்னர்ஸ்க்காக மட்டும் 3 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பேருக்குமே ஒரே மாதிரி கிஃப்ட் தான் கொடுப்பேன், அதனால் ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம சேனலுக்காக கட்டர். இது வந்து கிராஃப்ட்லாம் நல்லா கட் பண்ணுறதுக்கு கார்ட்போர்ட்லாம் நல்லா கட் பண்ணுறதுக்காக ஒரு இந்த மாதிரி கட்டர் தேவைப்படுச்சு, அதனால் அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேட்ரேஜ் பென்னு. இதில் ஆல்ரெடி கேட்ரேஜும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 கேட்ரேஜ் கிட்ட அதிலே கொடுத்துருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்மளோட கிவ்வே வின்னர்ஸ்க்காக இதுவுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 பின், ஒரே கலரில் 3 பின் வாங்கிட்டு வந்தேன். ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்பு. இது வந்து டபுள் சைடு செலோ டேப்பு. ஓகே, டபுள் சைடில் செலோ டேப்பு ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும்ல அந்த டேப்பு. இதை மாதிரி நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரே ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கொஞ்சம் பெருசாக, இதை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் சின்னது எனக்குமே தேவைப்பட்டுச்சு. மொத்தமாக தான் வந்து ஹோல்சேலாக கொடுப்பேன்னு சொன்னனால மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு. அதுலேயுமே கிவ்வே வின்னர்ஸ்க்காக எடுத்து வச்சிடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் அதிகமாக தேவைப்படும், அதனால் வந்து இந்த மாதிரி 2 க்ரீன் கலர்லேயும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன். டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும். 100 ml தான் அவங்ககிட்ட கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்கனால இப்போதைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம நிறைய லீஃபுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ணுறோம், அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நிறைய ஆணி தேவைப்படுது இல்லையா, அது மாதிரி செவத்தில் ஆணி அடையக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பூ டிசைனில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 பீஸ் இருந்துச்சு ஹேங் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து க்ரையான்ஸு. இது வந்து டாம்ஸ் கம்பெனியில் 10 கலர் இருக்கும்ல, அந்த க்ரையான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து ஒரே மாதிரி 3 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 10 கலர்ஸ் இருக்கும். இதுவுமே கிவ்வே வின்னர்ஸ்க்காக தான். ஓகே, பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து வந்து ஒரு 3D அவுட்லைனர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் வந்து 25 ரூபீன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய கிளாஸ் கலர்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் 3D அவுட்லைனர் ஒன்று தான் இருக்குது. சரி, காலியாக போயிடுமேன்னு சொல்லிட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக சேஃப்டிக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து ஃபெவிஸ்டிக் நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு, அதனால் ஒரு பெரிய ஃபெவிஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து 45 ரூபாவோ 40 ரூபா கிட்ட நினைக்கிறேன். ஃபெவிஸ்டிக் பெருசு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு.
அடுத்து வந்து பலூன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பலூன்ஸ் வந்து மொத்தமாக வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கிவ்வே வின்னர்ஸ்க்காகவும் வாங்கணும்னு சொல்லிட்டு தனித்தனி பாக்கெட்டாக கேட்டு வாங்கிட்டு வந்தேன். மொத்தமே 4, எனக்கு ஒரு பாக்கெட் அண்ட் கிவ்வே வின்னர்ஸ்க்கு 3 பாக்கெட்ஸ். அதோட ரேட் வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அந்த மாதிரி பெரிய பட்டை ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மகிட்ட வந்து ஒல்லியாக லீனாக இருக்கும்ல, அந்த ப்ரஷ் நிறைய இருக்குது. பட் பட்டை ப்ரஷ் தான் இல்லை. அதனால் இந்த மாதிரி நல்ல பெரிய பட்டை ப்ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி 3 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா பெருசாக இருந்துச்சு. நிறைய கார்ட்போர்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, மரத்துலேயே இருந்துச்சு. அடுத்து ஃபெவி பாண்டு. நிறைய பேர் சொன்னீங்க எங்கள் வீட்டில் க்ளூகன் யூஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் எனக்கு நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. நான் ஃபெவி பாண்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி கிவ்வே வின்னர்ஸ்க்காகவும் ஒரு 3 ஃபெவி பாண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் ஒன்று வந்து 20 ரூபா. 3 ஃபெவி பாண்டு வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காகவும் எனக்கும் ஒன்று சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளூகன் யூஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்காக ஃபெவி பாண்ட். ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி இது என்னன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதாச்சும் நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணுறோன்னா, இப்போ கிராஃப்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இப்போ நியூ இயர்க்குலாம் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து கிளிட்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. போன தடவை போகும்போது கூட மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை போயிட்டு பேக்கெட்டில் கிளிட்டர்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து மொத்தமே நான் வந்து ஒரு 4 கலர்ஸ் கிட்ட சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சரத்தில் வந்து 10 பீஸ் இருக்கும். அதாவது ஒரு ரோவில் 10 பீஸ் இருக்கும். மொத்தம் 4 ரோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுலேயுமே வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்கு நான் எடுத்து வைப்பேன். அடுத்து வந்து ஒரு வார்னிஷ் கேட்டேன். இந்த வார்னிஷ் தான் கொடுத்தாங்க. அதுதான் அங்கே இருந்துச்சு சொல்லி கொடுத்தாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வார்னிஷ் வந்து நம்ம க்ளே கிராஃப்ட் ஏதாச்சும் பண்ணுறோம், பாட்டில் கிராஃப்ட்லாம் பண்ணோன்னா அதுக்கு மேலே ஒரு கோட் கொடுத்து விட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டிக்கர் இருக்கும்ல, அது ஆல்ரெடி நம்ம வாங்கும்போது இந்த கோல்டன் கலர் ஆர் சில்வர் கலர்லாம் வாங்காமல் வந்தாச்சு. அதுக்காக இந்த தடவை போகும்போது இதெல்லாம் நம்ம சேனலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹார்ட்டின் ஷேப்லலாம் இருந்துச்சு. பார்த்து ஒரு 3 டைப்பில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஹார்ட்டின் ஷேப்பு, அப்புறம் சின்னதாக பீட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஷேப்பில். அடுத்து வந்து டாம்ஸ் ஸ்கெட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 12 கலர்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்கெட்சு தான், சின்ன ஸ்கெட்ச். இது வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காக தான் ஒரே மாதிரி 3 வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி கிவ்வே வின்னர்ஸ்க்காக வாங்கியிருந்தோம். ரொம்ப கம்மியான பொருள் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த திங்ஸ்லாம். ஓகே, அதனால் ஹானஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட்னர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே நிறைய டிசைன் இருந்துச்சு. அதாவது ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஹார்ட்டின் ஷேப்பு, பூ, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒரே ரோவில் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நம்மளுக்கு நிறைய இதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் லைட்டு. இது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தோம். 20 ரூபி உள்ளது ஒன்று வச்சுருந்தோம்ல ஒயிட் கலரில். அதிலே பிங்க் கலர் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து 20 ரூபி. ஓகே, அதுக்கப்புறமா என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து 3மே ஒரே மாதிரியான ஸ்டிக்கி நோட்ஸ். சின்னதாக நீளமாக வரும்ல, அந்த மாதிரி பேப்பர் இருக்கிறது. இதுவுமே வந்து கிவ்வே வின்னர்ஸ்க்காக தான். ஓகே, கலராக ஒரு 3 கலர் இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி ஃபெவிக்விக் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபெவிக்விக்கில் நான் 5 ரூபி தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். பட் என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் காலியாக போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால ஃபெவிக்விக்கில் பெருசு இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரேட்டு 50 ரூபாய். இதோட இந்த ஃபெவிக்விக்கோட ரேட்டு. நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒட்டுறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம சேனலுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சிங் மிஷின் தான். பஞ்சிங் மிஷினில் வந்துட்டு இந்த மாதிரி 2 டிசைன் மட்டும் தான் நான் வாங்கினேன். என்னென்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப் ஒன்று வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஷேப் ஒன்று வாங்கினேன். அது வந்து இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு நம்ம பஞ்ச் பண்ணும்போது அழகாக சின்னதாக ஹார்ட் மாதிரி வந்துச்சு. இது வந்து கலர் பேப்பரில் நம்ம பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நான் 2மே வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 2மே சூப்பராக வந்து அதே மாதிரி வந்திருக்கு. நம்ம கலர் பேப்பரில் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஓகே, அதில் ஒரு 2 வாங்கிக்கிட்டேன். நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெர்மாக்கோல் பீட்ஸில் ஒயிட் கலர் பீட்ஸு. இந்த பீட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கினது வந்து கலர் பீட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் ஃபுல்லாகவே. இது ஒரு பேக்கெட், அதாவது ஒரு பையில் 12 பீஸ் இருக்கும். மொத்தமாக தான் தருவேன்னு சொன்னாங்க. சரி கிவ்வே வின்னர்ஸ்க்கும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேஸு. இது வந்து சில்வர் கலர் லேஸ். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறது, கொஞ்சம் ரேட்டுமே ஜாஸ்தி அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் கையில் வச்சுட்ருக்கேன் இல்லையா, இது வந்து 90 ரூபாவோ என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றனால இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். ரேட்டு கம்மியில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது மாதிரி நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல அது காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதுவே 50 ரூபா. பட் பரவாயில்ல, அது வந்து மீட்டர் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல இப்போதைக்கு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர்ஸில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். கோல்டன் கலர் அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே,
இது எல்லாமே நம்ம அடுத்ததாக வச்சுருந்தது எல்லாமே 50 ரூபா. ஓகே, அடுத்து வந்து இதுவுமே கிவ் அவே வின்னர்ஸ்க்காக 6 கலர்ஸ் இருக்கும். கேம்லின் கலர்ஸ் இருக்குல்ல, பெயிண்ட்டு. குட்டீஸ் வந்து ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 கலர்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற 6 கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெயிண்ட்டுன்றனால அது ஒரு 3 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர். நம்மளுக்கு அதிகமாக நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து பிளாக் கலர் சார்ட் தேவைப்படும். பட் அதிகமாக தீர்ந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 சார்ட் பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேப்பருமே இருக்கும். நம்ம வந்து அந்த பூ மாடல்லாம் போட்டிருக்கோம்ல, பேப்பர் கிஃப்ட் பேப்பர், அதுதான் இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தோம். சரி, இந்த மாதிரி கிளாஸ் கிஃப்ட் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு இதுலேயுமே ஒரு 4 கலர்ஸ் சூஸ் பண்ணி 4 பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் நான் வந்து ஓவரால் அப்படியே உங்களுக்கு ரிவ்யூவாக காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க, உங்கள் கிராஃப்ட் திங்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு. வீடியோ போட்டால் கூட மறுபடியும் போடுங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் சரி, வாங்கிட்டு வந்தது உங்களுக்கும் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கிராஃப்ட் திங்ஸ் வந்து பார்க்குறதுக்கே சில பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எனக்குமே அப்படி தான். அதனால் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸும் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிவ் அவே வின்னர்ஸ்க்கான கிராஃப்ட் திங்ஸும் காமிச்சிருக்கேன். கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஹானஸ்ட்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திங்ஸ்லாம் பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.